ஹாய் கைஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. இன்னைக்கு நம்ம தமிழ் தகுதி தேர்வுல ஓசை 13ல தான் இருக்கும். ஸோ இயற்கை இன்ப களம்னு என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இது ஞாபகம் வச்சுக்கோங்க, களம்னு முடியுதா அப்போ பேரும் கால தான் ஸ்டார்ட் ஆகும். களம்ல மாதிரி ஸ்டார்ட் ஆகும். ஸோ கலித்தொகை அப்படிதான் என்னன்னு பாத்தீங்கன்னா இயற்கை இன்ப களம் என்று அழைக்கப்படுகிறது. அப்ப இயற்கை இன்ப களம் என்று அழைக்கப்படக்கூடியது கலித்தொகை. இயற்கை வாழ்வில்லம் எதுனா, ஒவ்வொரு இல்லமும் நல்லா இருக்கணும்னா இல்லத்துள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. திருக்குறள் தான் வந்து திருமண பத்திரிகைகள் எல்லாம் போடுவாங்கல்ல. ஸோ திருக்குறள், அப்போ ஒரு குறள் நல்லா இருக்கணும்னா இல்லம் நல்லா இருக்கணும்னா குறள் ஒன்னாதான் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் 2 பேர் இருக்கு. நிலையங்கள்னாலே ப்ளூரல். அப்போ இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படக்கூடிய சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள். ஓகேங்களா, இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள். அப்போ இயற்கை வாழ்வில்லம்னா திருக்குறள், இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள்னா சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலை. இன்ப களம்னா களமுக்கு காவரணும் கலித்தொகைன்னு வந்துருச்சு. இயற்கை தவம் எப்படி இருக்கணும்னா சிந்தாம இருக்கணும். நீ தவம் பண்றேன்னு சொல்ற, உன் கவனம் சிதறாம சிந்தாம இருக்கணும். அப்ப சீவக சிந்தாமணி. அப்ப இயற்கை தவம்னா என்னது? சிந்தாமணி. உன் தவம் வந்து சிந்தாம இருக்கணும். இயற்கை பரிணாமம், நாமம் வருதா? நாமம் அப்படின்னு வரும்போது அந்த பேருமே அதே மாதிரி ஒரு டோன்ல தான் முடியும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா கம்ப ராமாயணம் சொல்ற மாதிரி இருக்கா? பரிணாமம் ராமாயணம், பரிமாணம் ராமாயணம் அப்படின்ட்டு. அப்ப கம்ப ராமாயணம். அடுத்தது இயற்கை அன்புனாலே பெருசா வைக்கணும். அப்ப பெரிய புராணம். இயற்கை அன்பு என்னது? பெரிய புராணம். அப்ப இயற்கை இறையருள் என்னன்னு பாத்தீங்கன்னா தேவாரம் சொல்லலாம், திருவாய்மொழின்னு சொல்லலாம், நிறைய இருக்கு. ஸோ 2 தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, தேவாரம் திருவாய்மொழிலாம் இயற்கை இறையருள். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இயற்கையை வச்சு கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய வேர்ட்ஸ். ஸோ இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காம இதை வந்து ஞாபகம் வச்சு படிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இதுல இருந்து ஒரு கொஸ்டின் வந்துச்சுனாலும் நம்ம விடக்கூடாது, அல்லது மேட்ச்ல ஃபாலோ வந்துச்சுனாலும் விடக்கூடாது. ஓகேங்களா, ஸோ இணைந்திருங்கள். தொடர்ந்து பயணிக்கும் உங்களுடைய பயிற்சி மேற்கொள்ள. நன்றி, வணக்கம்.